வாலாந்தரையில நாங்க சமீபத்தில் கண்டுபிடிச்சிருந்த கல்வெட்டு கிணறு கட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்த ஒரு கல்லுல இருந்த ஒரு கல்வெட்டு தான். யூதர்கள், சிரியன் கிறிஸ்தவர்கள், அரேபியர்கள் இருந்த அந்த கல்வெட்டு எல்லாமே அதுல ஒரே இதுல. சீனால இந்த ஊரை வந்து தாப்படன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எடுத்த கல்வெட்டை வந்து ராமவரம் ராமலிங்கார் விலாச அரண்மனையில் வந்து எடுத்துட்டு வந்தவர். இந்த கல்வெட்டினுடைய எழுத்தமைதியை கொண்டு விக்டோரியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் வந்து 70 வயசாச்சு. இப்போ நான் 13 வயசுல எங்க அம்மாவோட இருந்த எங்க பெரியம்மாவோட, இது எங்க அம்மா சொத்து கிடையாது, எங்க பெரியம்மாவோட சொத்து. அப்ப என்னை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்ப ஒரு கிணறு தோணும். அந்த கிணறு தோண்டும் போது தத்துவமா அப்ப அந்த மலைக்கல்லுனால கட்டி இருந்துச்சு பாருக்கு மேலே. அப்ப அது எடுக்கும்போது உள்ள இருந்து வந்துச்சு, தூக்கி வெளியே போட்டுருந்தோம். வெளியே போட்டுருந்து அது பெரிய கல்லா இருக்க துணி வச்சுக்கிட்டான்ட்டு வெளியே போட்டு துணியை வச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் இப்போ ஒரு பெரியவன் ஒரு பையன், ஒரு அதிகாரி தான் அவர் வந்து பார்த்தாரு. அப்ப நான் சொன்னேன், இதை எழுதியிருக்கு, என்ன எழுத்துன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் பார்த்த உடனே ஏதோ நான் வேற ஆளுகளுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி அப்புறம் 2 மணி நேரம் வந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்ல ஒரு 10 பேர்கிட்ட வந்து எல்லாம் பார்த்து பவுடருக்குலாம் போட்டு பார்த்தா இது யூதர் காலத்துல இது உள்ள கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னாரு. இது எங்களுக்கு நாங்க கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போறோம் அப்படின்ட்டு. இப்ப சமீபத்துல பெரியபட்டணம் இருக்கக்கூடிய மரக்கையார் நகர்ல வந்து பழமையான ஒரு கல்வெட்டு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த கல்வெட்டுன்னு தெரியாம அவங்க வந்து 60 ஆண்டு காலமாக துணி வச்சுட்டு இருக்காங்க. எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த கல்வெட்டு வந்து கிபி 13ஆம் நூற்றாண்டு சேர்ந்த யூதர்களுடைய ஹீப்ரு மொழி கல்வெட்டு. ஏற்கனவே 1946 வந்து அதே ஊர்ல யூதர்களுடைய அதே கல்லறை கல்வெட்டுல இருந்த மரியம் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கான ஒரு கல்லறை கல்வெட்டும் அதே ஊர்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்க காலத்துல அதை ஆவணப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வாலாந்தரவில் கிடைச்ச ஒரு தமிழ் கல்வெட்டு. அதுல வந்து சூதப்பள்ளியான ஐநூற்றுவன் பெரும்பள்ளி அப்படின்னு சொல்லி யூதர்களோட ஒரு பள்ளி இருந்ததுக்கு அந்த கல்வெட்டு வந்து சார்ந்து கொடுக்குது. அப்ப அந்த ஊர்ல யூதர்கள் வந்து கோயில் கட்டி அவங்க குடியிருப்பு தனியா இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த 2 கல்வெட்டும் சாட்சியா இருந்தது. அதனுடைய கூடுதல் தகவலா தான் இப்போ வந்து அந்த தோப்புல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கல்வெட்டு வந்து விளங்குது. ஏற்கனவே அவங்க வந்து யூதர்கள் இருந்ததுக்கு 2 ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ 3வது ஆதாரமா இந்த ஆதாரமும் கிடைச்சிருக்குங்கிறது யூதர்களுடைய குடியிருப்பும் அவங்களுடைய கல்லறையும் அவங்களுடைய பள்ளியும் அங்க இருந்ததுக்குரிய ஒரு ஆதாரம். அதாவது யூதர்களுடைய பள்ளியை வந்து கேரளால நிறைய கிடைச்சிருக்கு. அது மேற்கு கடற்கரை பகுதியில் நிறைய கிடைச்சிருக்கு. அதை வந்து அவங்க ஜூதப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கிடைச்ச அந்த கல்வெட்டை வந்து சூதப்பள்ளி அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டுல வந்து சொல்லப்படுது. அந்த சைவ வைணவ கோயில்களை தவிர்த்து மற்ற கோயில் எல்லாத்தையுமே பள்ளின்னு சொல்லக்கூடிய வழக்கம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த கல் வந்து அவங்க வந்து ஒரு 60 ஆண்டுகளுக்கு, அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு முதியவர் சொல்லும்போது நம்ம கேட்கும்போது அது வந்து நம்ம ஒரு காலத்துல வந்து தேனி இருந்துச்சு, அந்த கிணற்றை தோன்றும் போது தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த பகுதியில இன்னும் வந்து கல்வெட்டு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வாலாந்தரையில நாங்க சமீபத்தில் கண்டுபிடிச்சிருந்த கல்வெட்டு அவங்க பெரியபட்டணத்துல இருந்து கிணறு கட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்த ஒரு கல்லுல இருந்த ஒரு கல்வெட்டு தான். அந்த கல்வெட்டு வந்து உள்ள வைக்கிறதுக்கு பொருத்தம் இல்லாம இருந்ததுனால வெளியில அதையும் துணி துவைக்க தான் பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்ப இந்த கல்லையும் என்ன செஞ்சிருக்காங்க, துணி துவைக்க பயன்படுத்திருக்காங்க. மக்களுக்கு அதுல இருக்கிற கல்வெட்டை பத்தியான விழிப்புணர்வு இல்லை. ஆனா இன்னமும் பெரியபட்டணத்துல யூதர்கள் இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வாலாந்தரை கல்வெட்டுல வந்து யூதர்கள், சிரியன் கிறிஸ்தவர்கள், அதுக்கடுத்து வந்து இஸ்லாமியர்கள், அதாவது அரேபியர்கள் இருந்த அந்த கல்வெட்டு எல்லாமே அதுல ஒரே இதுல சொல்லப்படுது. அதுவும் பாத்தீங்கன்னா கிபி 1254 சேர்ந்த 2ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டு திருப்புலானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் இருக்கு. அந்த கல்வெட்டுலதான் அங்க வந்து ஒரு பிழார் பள்ளி அப்படிங்கிற பேர்ல ஒரு இஸ்லாமிய பள்ளி இருந்த தகவல் வந்து அந்த கல்வெட்டுல சொல்லப்படுது. அப்ப தமிழ் கல்வெட்டுல இஸ்லாமிய கல்வெட்டுகள் இருந்த தகவல் வந்து 2 இதுல வருது. அப்ப அந்த இன்னும் பாத்தீங்கன்னா இது அந்த வெளியூர்ல கிடைக்கக்கூடிய கல்வெட்டுல அந்த தகவல் வரும்போது அப்ப உள்ளூர்ல இன்னும் கல்வெட்டுகள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த கிணறு கட்டுறதுக்கு அந்த ஊர்ல உள்ள கடற்கரை பாறைகளை நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படி வாங்கிட்டு போகும்போது இது மாதிரி பல 100 ஆண்டுகளா அந்த கல்வெட்டுகள் வந்து வெளியிடங்களுக்கு போயிருக்கு. அதனால இது வந்து இந்த கல்வெட்டு வந்து இதுவும் துணி வைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து குறிப்பா வந்து ஹீப்ரு மொழி அப்படிங்கிற ஒரு மொழியில எழுதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த பெரியபட்டணம், அந்த கீழக்கரை, புதுமண உள்ளிட்ட பகுதியில வந்து அந்த காலங்கள்ல வந்து வணிக மயமா இருந்ததா சொல்லப்படுது. அது குறித்து ஏதாவது தகவல்? தமிழ்நாடு அரசு வந்து தொல்லியல் துறை சார்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு 3 இடத்துல அகழாய்வு நடந்திருக்கு. அதாவது அழகன்குளம் உள்ளிட்ட இடங்கள்ல
அதே மாதிரி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல இருந்து பெரியபட்டினத்துலயும் களிமண்குன்ட்லயும் அகழாய்வு நடத்துனாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு பெரியபட்டினம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக மையமா, துறைமுகமா, பன்னாட்டு வணிகர்கள் தங்கியிருந்த ஒரு அடையாளத்தை வந்து அந்த 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 அகழாய்வுலையும் கண்டுபிடிச்சாங்க. சீனாவில் இந்த ஊரை வந்து தாப்படன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீனாவில் உள்ள வரலாற்று ஆவணங்கள்ல வந்து சொல்லப்படுது. அப்போ அந்த பெரியபட்டினம் பகுதி வந்து மிகப்பெரிய ஒரு வணிக நகரமா, வணிக மையமா, துறைமுகப்பட்டினமா அங்க இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். இன்னமும் அந்த ஊர்ல வந்து இது சார்ந்த நிறைய சர்வே பண்ணும்போது இன்னமும் அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை நம்ம வந்து நிறைய எடுக்கலாம். இந்த கல்வெட்டு கிடைச்சிருக்கு, இது மாதிரி கல்வெட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்களுக்கு ஏதாவது தொல்லியல் துறை சார்பில் ஒரு விழிப்புணர்வு மாதிரி எதுவும் கொடுக்குற மாதிரி இருக்காங்க அரசாங்கத்துல இருந்து? இப்ப எடுக்கப்பட்ட கல்வெட்டு என்ன நிலைமையில இருக்கு? இப்ப எடுத்த கல்வெட்டை வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து ராமவரம் ராமலிங்க விலாச அரண்மனையில் வந்து எடுத்துட்டு வந்ததா சொன்னாங்க. இப்ப இன்னும் இது மூலம் இன்னமும் கல்வெட்டுகள் இருக்கிறது வந்து, ஏன்னா அந்த பகுதி முழுவதும் திருப்புலானியிலிருந்து ரகுநாதபுரம் வரைக்கும் அந்த பெரியபட்டினம் வரைக்கும் வண்ணாங்குண்டம் அந்த பகுதி எல்லாமே ஃபுல்லா நிறைய தென்னந்தோப்புகளான பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து ஒவ்வொரு தினந்தோப்பா நம்ம வந்து சர்வே பண்ணோம்னா இன்னும் நிறைய கல்வெட்டுகள் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. பொதுமக்களும் அந்த மாதிரி கல்வெட்டுகள் இருந்துச்சுன்னா தமிழக அரசுகிட்ட வந்து தெரிவிச்சு அந்த கல்வெட்டுகள் வரலாற்று ஆவணங்கிறதுனால அரசுகிட்ட வந்து ஒப்படைச்சா இன்னும் நல்லா இருக்கும். அதனுடைய அந்த வரலாற்று, அந்த ஊர் பகுதி, அந்த திருப்புலானி அது சார்ந்தது, அப்புறம் பெரியபட்டினம் அந்த பகுதியிலோட வரலாற்றை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கும். இந்த யூதர்களுடைய கல்வெட்டானது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வரக்கூடிய காரணம் என்ன? அது குறித்து ஏதாவது தகவல்? ராமநாதபுரம்ங்கிறது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மிக பழமையான ஒரு வணிகம் நகரங்கள் சூழ்ந்த ஒரு மாவட்டம். குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கால் பகுதி கடற்கரை ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு. அதனுடைய அடிப்படையில தான் தொண்டி, அழகன்குளம், தேரூர்வேலி அந்த பகுதியில அகழாய்வு நடத்தினாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா அழகன்குளத்துல ரோமானியர்களும் வணிகர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. இப்ப பெரியபட்டினம் வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல வந்து ஆய்வு நடத்தினாங்க. அங்கேயே வந்திருக்கிறாங்க. அங்க வந்து சீனர்கள், சிரியன் கிறிஸ்டியன்ஸ், அரேபியர்கள், அதுக்கடுத்து யூதர்கள், இவங்க 4 பேரும் வந்ததா அந்த இப்போ சான்றுகள் கிடைச்சிருக்கு. யூதர்கள் வந்து வணிகர்கள், அவங்க உலகம் முழுவதும் பயணிக்கக்கூடியவங்க. அதன் அடிப்படையில் அவங்க இங்க வந்திருக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து அவங்க தங்கி இருந்தாங்கன்னா தான் பெண்கள் கூட வந்திருப்பாங்க. அப்போ அங்க பெண்களுடைய கல்லறை கல்வெட்டு கிடைக்கும் போது அவங்களுடைய குடியிருப்பு இருந்தது, அவங்களுடைய பள்ளி இருந்ததுக்குரிய வலுவான ஒரு ஆதாரமா அது வந்து இருக்கு. கிட்டத்தட்ட இந்த கல்வெட்டினுடைய எழுத்தமைதியை கொண்டு துபாயில் இருக்கக்கூடிய ஒரு ஜுபிரியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் வந்து அவர் இது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எழுத்தமைதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கல்வெட்டுகளை வந்து எப்படி என்னங்கிறத அரசு வந்து அதை சட்டப்பூர்வமா வாசித்து திரும்ப தகவல் வந்து நமக்கு சொல்லுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.